நண்பர் தினேஷ் முகநூல் மூலியமாக பார்த்து என்னை அழைச்சதுனால வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ். ஒரு அற்புதமான அனுபவம் இது. என்ன சொல்கிறது, நின்று வரானா பாரு அப்படிங்கிற எண்ணத்துக்கும் நாம் நின்று போனால் என்ன அப்படிங்கிற எண்ணத்துக்கும் உள்ள இடைவெளி தான் விபத்துக்கு காரணம். வேறு ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. ஒருத்தங்க ஆக்சிடெண்ட்டில் விழுந்து கடந்து தான் ஒருத்தர் இறந்து கிடக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பாடி கிடக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் அது என்னவாக இருக்கும்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்கும், ஒரு தாய்க்கு மகனாக இருக்கும், ஒரு சகோதரனாக இருக்கலாம், ஒரு கணவனாக இருக்கலாம், இல்லை எல்லாம் சேர்ந்தவனாகவும் இருக்கலாம். அந்த பாடியை பார்த்து ஒரு சகோதரன் இறந்து கிடக்கிறான்னு நம்ம சொல்லலாம், ஒரு தாயின் மகன் இறந்து கிடக்கிறான்னு சொல்லலை, ஒரு குழந்தையின் தகப்பன் இறந்து கிடக்கிறான்னு சொல்லலை. ஒரு மனிதனை அவனின் உறவு மூலமாக நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா நமக்குள்ளே சேஃப்டியோ அந்த டிஃபென்சிவோ பொறுப்புங்கிறது வரவே வரும். நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு விபத்தில் யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அது வெறும் நிகழ்வு. நம்ம வீட்டில் நடந்தால் தான் அது இழப்பு. ஆனால் ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு குடும்ப தலைவன் இறந்து போகிறான். நம்ம வாழ்க்கையில் அவசரத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட நம்மளுடைய இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நான் இருக்கேன், நான் இருந்து என்னோடய பொண்ணுக்கு ஒரு பொண்ணோட பர்த்டேக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பர்த்டே ப்ரைஸ் வாங்கி தரேன். நான் இல்லை, வேறு யாரோ ஒரு 10,000 ரூபாய்க்கு பரிசு வாங்கி தரேன்னா என் பொண்ணுக்கு எந்த பரிசு சிறந்ததாக இருக்கும்னா நான் 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க பரிசு. ஏன்னா நான் இருந்து செய்யக்கூடிய விஷயத்தை என்னை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. இது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் உண்டு. இதேமாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. நம்ம வாழ்க்கையினோட இருத்தலை நிரூபிக்கிறதுக்கு நம்மளுடைய கடமையை நாம் இருந்து செய்கிறது தான். பணம் எல்லாத்தையும் சாதிச்சிடாது. நாம் இருந்து செய்கிற மாதிரி வேறு யாராலும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா என்னை தவிர என் தாய்க்கு வேறு யாரும் சிறந்த மகனாக இருந்துட முடியாது. என்னை தவிர என் மகளுக்கு வேறு யாரும் சிறந்த தகப்பனாக இருந்துட முடியாது. அதனால் நம்முடைய இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதே ஸ்டேஜில் நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னொரு 20 வருஷத்தில் மற்ற எல்லா நோய்கள் இறக்கிறதை விட சாலை விபத்தினால் இறக்கிறவங்க அதிகமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு புள்ளி. இன்னைய ஸ்டேஜ் படி இந்தியாவில் 4 நிமிஷத்துக்கு ஒரு உயிரிழப்பும் 1 நிமிஷத்துக்கு ஒரு பயங்கரமான விபத்தும் ஏற்படும். நாம் எல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். நாம் மாற தயாராகவே இல்லை. நாம் மாற தயாராக இல்லாத வரைக்கும் மாற்றங்கிறது வரவே வராது. மாற்றங்கிறது எங்கேயோ தொடங்கி எங்கேயோ முடியறதில்லை. நமக்குள்ளேயே நடந்து நமக்குள்ளேயே முடிகிற விஷயம்தான் மாற்றம். அதேமாதிரி மாற்றத்திற்கான காரணியாக நாம் உங்களை போல ஒருத்தவங்க இருக்கிறாங்கங்கிறத அறிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த விஷயத்தில் என்ன பங்கெடுத்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். வேணா நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்குறோம். நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மாணவனும், நாம் சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசிரியர்னு சொல்கிறாங்க. நம்ம கடந்து போகிற ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டு தான் போகிறாங்க. நாம் அந்தளவு அந்த கவனத்தை செலுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் இல்லை. நான் இப்போ இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் கவனிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் கவனித்தது, நீங்கள் பேசின பேச்சு, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய அக்கறை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய அனுசரணை, இது எல்லாம் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. இன்றைக்கி அந்த நம்பிக்கையை உங்களுடைய செயல்கள் உருவாக்கிருக்கு. நான் இப்போ பார்க்கும்பொழுது சரி, நான் என்ன பண்ண ஒரு ஒருவரையும் என்ன சொல்கிறது, அறிவு போல் ஒரு மிகப்பெரிய சுமை கிடையவே கிடையாது. அறியாமை போல் மிகப்பெரிய இன்பம் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு சாலை விபத்துகளை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சு அந்த அறிவை என் வண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு ஏதாவது ஒரு தவறுகள் நடந்துருச்சுன்னா இப்படி நடக்குதேங்கிற சுமை எனக்குள்ளே இருந்தது. நம்மளை தவிர வேறு யாரும் சிந்திக்கலையோ இந்த விஷயங்கள் அப்படின்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க எல்லாரையும் பார்க்கும்பொழுது நம்மளால் நிச்சயம் இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க இன்னைக்கு ஒரு மாதிரியான ஒரு என்ன சொன்னது மைமிங்னு ஒன்று பண்ணாங்க. இந்த சாலையில் நம்ம சாதாரணமாக நடந்து போகிறதுக்கு கூச்சப்படுற ஒரு சாலையில் தன்னுடைய உடலை போட்டு மக்களுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டவங்களுக்கு என்னுடைய சிரத்தை தாழ்த்தி அவங்கள நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அற்புதமான அனுபவம். இந்த அனுபவத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தினேஷுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.